ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் டிசம்பர் 9ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஏன்னா நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வெளியே வருது. ஆக ஒரு செவ்வாயிலேருந்து ஒரு திங்கட்கிழமை வரைக்குமான பலன்களை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்க்குறோம். மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், தனுசு ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த கிரகங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வாரம் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். போன வாரம் 8ஆம் இடத்துல இருந்தவர் இந்த வாரம் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 9ஆம் இடம் அப்படின்னாலே இறை அருள்னு அர்த்தம். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து ஏதோ அனுகூலம் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஏன்னா இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத இந்த வாரம் ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறதுக்கு உங்களுடைய நீண்ட கால பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கடுமையான போராட்டத்துக்கு இடையில் அந்த முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், வருமானங்கள் இருக்குது, செலவுகள் கூடுதலாக இருக்குது. ஆக எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. பட் இந்த வாரத்தில் போன வாரம் மாதிரி இந்த வாரத்தில் நட்பு வட்டாரம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, கரியரை பொறுத்த வரைக்கும் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலையில் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. அது இல்லாமல் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையா உண்டு. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தால் சுமாராக இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜாக வருமானங்கள் உங்களுக்கு இல்லை. ஒருவேளை உங்களுடைய பணம் லாபம் வந்தாலும் அந்த லாபம் ஏதோ ஒரு விதத்தில் லாக் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஆக மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு விலகும். இது இருக்குது. இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஏதாவது ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நல்ல பணப்பொருள் முடங்குவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் மகாலட்சுமியும் சிவபெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். பிஸ்னஸில் ஓரளவுக்கு கெயின் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கும் அதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் கையில் பணம், தனம், பொருள் உழைச்சி உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது உங்களுடைய ப்ரொஃபஷன் பரவாயில்ல. பட் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும், உங்களுடைய ப்ரொஃபஷனில் எஃபர்ட் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இந்த வாரம் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் கொஞ்சம் நார்மலாக இந்த வாரம் இருக்கும். பட் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்குது, சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஆக ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். எதிர்பாராத பயணம் இருந்தாலும் அந்த பயணத்தில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வர நல்லா கும்பிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள், எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாரமாக இருக்குது. ஸோ நீங்கள் வாழ்க்கையில் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அது ரிசல்ட் வராமல் இருந்தால் இந்த வாரம் வந்தால் ஃபேவரபுளாக இருக்கும். ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, அதுவும் ரிசல்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்க இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும், அதாவது நேரடியான மறைமுகமான எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, வேலை தேடுறவங்க, வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க அல்லது வெளியேற்றப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் ஜாப் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லை, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இந்த வாரம் லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். குறிப்பாக இடங்கடை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் அல்லது வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணாலும் சரி, சொந்தமாக பண்ணாலும் சரி, ஓரளவுக்கு கெயின் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த, அதாவது உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரம் சிவனையும் அதே சமயத்தில் பெருமாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு ஜாப் நல்லா இருக்குது இந்த வாரம், இன்னொரு பக்கம் வேலையில் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. ஒரு பக்கம் நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வாரம் இருக்குது. இன்னொரு பக்கம் அதற்காக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஒரு டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. கெஸ்ட்டு யாராவது உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது? பரவாயில்ல. வேலையுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், குரு பார்ப்பார், சனி பார்ப்பார். ஆக வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கல கிடைக்கல, சின்ன சின்ன தடைகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்படி இருக்கிறது தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்காவது பெருசாக சூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி கொடுக்கலாம், அடைக்கி வாசிங்க. அதுலேயும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். பெருசாக ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும் கூட பிஸ்னஸில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் இந்த வாரம் வரும். ஆக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் நல்லா இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், அல்லது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு, அரசியலில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக
இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் துர்க்கையா சிவனையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. அதுலேயும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் மட்டுமல்ல மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த வாரம் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகளால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம். பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா உண்டு. குறைஞ்சபட்சம் உங்கள் வேலையில் நீங்கள் ஜாபில் லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் தடை அல்லது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. பட் இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக இது வரைக்கும் நோய் இருந்ததோ அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நோய் மட்டுமல்ல, அதில் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க. இது இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ எஃபர்ட்டு கொடுத்து நீங்கள் எல்லாத்துலேயும் பண்ணுறதாக இருந்தாலும் அதனுடைய முழு பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமை. இந்த வாரம் சிவனையும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை, போத் ஆர் சைடு ரெண்டுமே உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த லாபம் இந்த வாரம் உண்டு. அதுலேயும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலம் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு சேல் ஆகும். டாக்குமெண்ட்டில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அல்லது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது, அது வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குற போது பரவாயில்ல. வேலையில் எஃபர்ட் எடுங்க. அத்தனை விதமான விஷயங்களையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பண்ணிகிட்டு இருந்தீங்க அல்லது வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாரம் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரெல்லாம் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய ஃபீல்டில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ
அல்லது தொழில் முனைவோரோ வரணும்னு நினைக்கிறீங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது ஆரம்பிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அதாவது எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். லைஃப்பில் எதையெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதெல்லாம் செகண்ட் செய்யணுங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அதை அத்தனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரம் அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். குறிப்பாக யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கேயாவது லாங் ஜேர்னி அல்லது ஒரு ஷார்ட் ஜேர்னி போகிறதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க, அல்லது ஜேர்னி போகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, பிளான் பண்ணுவீங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயலாக்கம் வரும். குறிப்பாக நீங்கள் எவ்வளோக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ செய்தியோ தகவல்களையோ அது உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம் அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் அடைக்கி வாசிங்க. ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் லாபம் கைக்கு வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்குது. எனி ஸ்பெக்குலேஷன் பொறுமை, நிதானமாக இருங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான சூழ்நிலைகள் இல்லை. இந்த வாரம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவலுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இல்லாமல் இல்லை, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க சேஞ்ச் பண்ணுங்கள். இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகணும்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், பிளேசஸ், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக விற்காத ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணிட்டு வராமல் இருக்கோ வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா உங்களுடைய ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கிறது. தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். யாரையும் எதிர்த்து செயல்படுவதற்கான ஒரு அமைப்பு, மனநிலைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் வருமானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக ஏர்னிங் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தில் ஓரளவுக்கு லாபம், வருமானங்கள் உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, அது உற்பத்தி பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது நம்முடைய வேலையிலையும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி இருக்கார். மகிழ்ச்சி, சந்தோஷம், காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே அஃபையர் இருந்தனால லவ் சக்ஸஸ் ஆகும். நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் உண்டு. ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம், வருமானங்கள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். யாரெல்லாம் செப்பரேஷனில் இருந்தீங்களோ மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி பொருந்தும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டுமல்ல, உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா நல்லது நடக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது.
அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுகிற நண்பர்களால் சகாயம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் தான் நடப்பதற்கான வாய்ப்பு. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலைன்னா திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள், குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. பிஸ்னஸில் நார்மலாக தான் இருக்கும். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல்லாம் உங்களுடைய பிஸ்னஸ் விட்டு விட்டு நடக்கும். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டால் பெருசாக ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி தோற்றம் சுமாராக இருக்குது. உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இருக்காங்க. அப்பா விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது மனைவிக்கு தேவையில்லாத செலவினங்கள், அல்லது நெருங்கிய உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள், இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ராசியை குரு பார்க்கறது உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான உறவு வைங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத பயணம், அதுவும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது அல்லது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, கிளியர் ஆகும். வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, இடமாற்றத்தை நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்தணும். ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு அது போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. நீங்கள் எதிர்பாராத செய்திகள் ஃபேவரபுளாக வரும். திரும்ப சொல்கிறதுக்கான இறை அருள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாத்தையும் அடைக்க வாசிங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் நம்ம கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 9ஆம் இடத்துல கேது சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க, அடைக்கி வாசிங்க. வருமானங்கள் சுமாராக இருக்குது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பட் அதே சமயத்தில் பாஸ்போர்ட் வரல, விசா வரலைங்கிறவங்களுக்கு வரும். இந்த வாரத்தில் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. இந்த வாரம் சிவனையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். நல்ல லேபர்ஸ், குறிப்பாக ஸ்கில்டு லேபர்ஸ் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வருவாங்க அல்லது கிடைப்பாங்க. உங்களுடைய ஆண் வேலையாட்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் நல்லா இருக்குது. வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஹைக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஜாபில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பெரிய லெவலில் டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்கிறவங்களுக்கு வழக்குகள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. வேறு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இந்த அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸ்லேயுமே ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் உண்டு. மணி ரொட்டேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ அதன் மூலமாக ஏர்னிங் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ட்ரேடிங் நல்லா இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்குது.
ஸோ ரொம்ப யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட அதில் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அல்லது ப்ராஃபிட் அடையணும்னு ஆசைப்பட்றீங்களோ பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அல்லது ஆல்ரெடி நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. புதுசாக எதுவும் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக ஆரம்பிக்கலாம். யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்றம் இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் போத்தார் சைடு ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு, குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. யாருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலையோ இந்த வாரம் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் இல்லாத போல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் பொறுமை நிதானமாக இருங்க. லைஃப்பில் எப்போயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அந்த திருப்தியான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடும் குறிப்பாக காளியுடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணி வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லா இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அல்லது வெவ்வேறு இடத்துல பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லாவே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய அத்தனை விதமான வெளிநாட்டு தொடர்புகளும் பரவாயில்லாமல் இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராட் மூவ் பண்ணுறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்க்கோ அப்ளை பண்ணவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ எகைன் அண்ட் எகைன் ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பில் நீங்கள் எதையெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. ஸோ வேலையில் எல்லாமே நமக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கரியரில் இந்த வாரம் சக்ஸஸ் பண்ணுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க, உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்டரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில், ஸ்பெக்குலேஷன், எனி ஸ்பெக்குலேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ அதுக்காக பரவாயில்லாமல் இருக்குங்கிறத கடன் வாங்கி கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு.
ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலைங்கிறவங்களுக்கு சேல் ஆகும். டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவர மாதிரி ஒரு தோற்றம் குறைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சிவ வழிபாடும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். நல்ல தெய்வ வழிபாடை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.